தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பிரான்சிஸ் ஜோசப் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திரவையோடு இணைந்து பால்மீகியும் அவருடைய தோழர்களும் அந்த மறைசாட்சியர்களுடைய நினைவை நாம் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையே துச்சமென கருதி தங்களையே பலியாக்கியவர்கள், அவர்களை சித்திரவதைக்கு உட்படுத்திய அந்த துன்பத்திற்கு உட்படுத்திய கயவர்களே அவர்களை பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணம் சிலுவை மரணத்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்கள். நாமும் கூட நாம் இயேசுவின் பொருட்டு நாம் பின்பற்றுகிற நற்செய்தியின் பொருட்டு இன்னல்கள் இடுக்கண்கள் வருகின்ற பொழுது அதனை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனிதர்களின் பரிந்துரையை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறைசாட்சியான பால்மீகியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்வுக்கு அழைத்து கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நீங்கள் வந்து சேர்ந்திருப்பதோ சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 19 மற்றும் 21 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தரமான சுழல் காற்று வீசுகின்ற சீயோன் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அஞ்சி நடுங்குகிறேன் என்று மோசேயை சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதை பற்றி பல்லாயிரக்கணக்கான வானதுதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கு கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவழக்கில் நிகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது. பல்லவி. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். பல்லவி. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி. உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம். மனமாறின செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார்.
மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை தோட்டக்காரர் ஒருவர் தன்னுடைய தோட்டத்திற்கு தான் தண்ணி எடுத்து செல்லக்கூடிய அந்த பானையோடு ஒரு உரையாடலை வைத்திருந்தார். வழக்கமாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய 2 பானைகளை ஒரு கம்பிலே 2 முனைகளிலும் கட்டி அவர் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து தன்னுடைய அரசருடைய அரண்மனைக்கு அவற்றை எடுத்து செல்வது வழக்கம். அப்பொழுது அவர் தண்ணீர் எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பானை முழுமையான நல்ல பானையாக இருந்தது, இன்னொரு பானை உடைந்த பானையாக இருந்தது. எனவே அவரால் ஒவ்வொரு முறை தண்ணீர் எடுத்து கொண்டு வரும் பொழுதும் 1.5 பானை அளவிற்குத்தான் அவரால் தண்ணீரை கொண்டு வர முடிந்தது. இதனால் அந்த உடைந்த பானைக்கு சற்று வருத்தமாக இருந்தது. மற்ற பானை முழுவதுமாக தண்ணீரை நிரப்பி கொண்டு வருகிறது, ஆனால் என்னால் இப்படி முழுவதுமாக தண்ணீரை நிரப்பி கொண்டு வர முடியவில்லையே, பாதி அளவிற்கு தண்ணீரைத்தானே நான் என்னுடைய எஜமானுக்கு கொடுக்க முடிகிறது என்று அது வருத்தமாக காணப்பட்டது. ஒரு முறை அந்த வருத்தத்தை அறிந்த அந்த தோட்டக்காரர் அந்த பானையிடத்திலே கேட்டார், எதற்காக நீ இப்படி கலங்குகிறாய்? நீ உன்னுடைய நிலையை நினைத்து வருந்துவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் தண்ணீர் எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது நாம் வரக்கூடிய பாதையை நீ நன்றாக கவனி என்று சொல்லுகிற பொழுது அந்த உடைந்த பானையும் அந்த தண்ணீர் எடுத்து கொண்டு வருகின்ற அந்த பாதையை நன்றாக கவனித்தது. அப்பொழுது அதன் பாதையிலே அழகான மலர்கள் பூத்து குலுங்கியதை பார்த்து அந்த உடைந்த பானை மிகவே மகிழ்ந்தது. உடனே அந்த தோட்டக்காரர் அந்த பானை இடத்திலே சொல்லுவார், பார்த்தாயா, ஒவ்வொரு நாளும் பாதி பானைதான் தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறேன் என்று மன வருத்தத்தோடு காணப்படுகிறாயே, ஆனால் உன்னுடைய நிலையை அறிந்து நீ தண்ணீர் சிந்தக்கூடிய அந்த பாதையிலே நான் மலர் விதைகளை தூவினேன். இன்று அழகான மலர் செடிகளாக அவை மலர்ந்து என்னுடைய எஜமானனுக்கு தேவையான மலர்களை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே உன்னுடைய நிலையை நினைத்து நீ வருந்த தேவையில்லை, நீயும் எனக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி இருக்கிறாய் என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள் என்று சொன்னாராம். உடனே அந்த பானையும் உண்மையிலேயே நானும் என்னால் இயன்ற பங்களிப்பை ஆற்றியிருக்கிறேன் என்று நினைத்து மகிழ்ந்ததாம். அன்பு மக்களை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பல நேரங்களில் என்னால் என்ன செய்ய முடியும், அப்படி நான் என்ன பெரிய காரியத்தை சாதித்து விட முடியும் என்று நினைக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய திருமுழுக்கின் வாயிலாக இறைவனை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருட்தந்தையர்கள்தான் அல்லது அருட்சகோதரிகள்தான் இறைவனிடத்திலிருந்து சிறப்பான அழைப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் இப்படி இந்த நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்பது கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கின்றது. நற்செய்தியை பார்க்கிறோம், ஆண்டவர் இரண்டு சீடர்களாக தன்னுடைய நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறார். அவர்கள் அனைவருமே பெரிய அளவிலே
திறம் படைத்தவர்கள் அல்ல, பெரிய புத்திசாலிகள், அறிவாளிகள் அல்ல. இருந்தாலும் அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப ஆண்டவர் அவர்களை நற்செய்தி பணியாற்ற அனுப்புகின்றார். தன்னுடைய உடனிருப்பை அவர்களுக்கு வாக்களிக்கின்றார். நீங்கள் உங்களோடு எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய உடனிருப்பு உங்களுக்கு போதும் என்று ஆண்டவர் அவர்களை அனுப்பி வைப்பதை பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, நாமும் கூட என்னால் என்ன சாதித்து விட முடியும், என்னால் எப்படி ஆண்டவரை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து விட முடியும், என்னிடத்தில் அந்த அளவிற்கு ஞானம் இல்லையே என்று நாமும் கூட நம்மையே பல நேரங்களில் நொந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட நிலையை குறித்து நாம் சிந்திக்காமல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு நம்மால் இயன்ற மட்டும் சிறிய சிறிய அளவிலே இறைவனை குறித்த செய்தியை, நற்செய்தி பணியை மற்றவர்களுக்கு ஆற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம், நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். அவர்களிடத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு உரையாடலை நடத்துகிற பொழுது நாமும் கூட நற்செய்தி பணியாளர்களாக மாறிவிடுகின்றோம். அவ்வாறு நாம் அந்த பணியை ஏறெடுக்கின்ற பொழுது அந்த பணியில் கூட நமக்கு சில மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்கள் இறைவனை குறித்து நாம் அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அதை விரும்பாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய மனம் காயப்படும்படியாக பேசலாம். அந்த சூழ்நிலைகளில் நாம் மனம் சோர்வடைந்து விடாமல் இறைவனின் பொருட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, ஆண்டவர் மழைப்பொழிவில் அருமையாக சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே சொல்லுவார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனென்றால் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைமாறு மிகுதியாகும் என்று சொல்லுவார். எனவே நற்செய்தியின் பொருட்டு, ஆண்டவருடைய வார்த்தையின் பொருட்டு நமக்கு இன்னல்கள், இடுக்கண்கள் வருகின்ற பொழுது அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக விண்ணுலகிலே நமக்கு கிடைக்கக்கூடிய கைமாறு பெரியதாக இருக்கும். எனவே நம்மால் இயன்ற மட்டும் ஆண்டவரை குறித்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
உமது பெயரை அறிவிப்பதில் உம் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்துமிடம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ் ஜோசப் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித மறைசாட்சியர்களான வால்மீகியும் அவருடைய தோழர்களும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரை, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, நாளை திருப்பலி மாலையில் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இதோ புனிதர்களின் நிறைவான பரிசு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக இறந்தார்கள், நிலையாக வாழ்வார்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித மறை சாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.